ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திரகேந்திரமும் அரசாளும் யோகமும். இதான் தலைப்பு. பொதுவாக லக்னம் அளவுக்கு ஈக்குவலாகவும் வலிமையாகவும் செயல்படக்கூடியது ராசியும் தான். இதை நான் நிறைய காணொளிகளில் சொல்லிக்கிட்டே வரோம். பின் வயதுகளில் ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்பு, ஆயுள் பலம், பொருளாதார வளர்ச்சி, தொழில் மேன்மை, அதிகாரம், இதை எல்லாத்தையும் குறிப்பிடுறதுக்கு ராசியையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ராசிநாதனுடைய வேலையும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிநாதன்கிறவர் சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அதுதான் நம்மளோட ராசிநாதன். இப்போ மேசத்தில் சந்திரன் இருந்தால் நமக்கு ராசி மேச ராசி, ராசிநாதன் செவ்வாய் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுக்குவோம். ரிஷபத்தில் இருந்தால் ராசிநாதன் சுக்கிரன்னு கணக்கு போடுறோம். சந்திரன் தான் நம்மளுடைய ஜென்ம ராசியை குறிப்பிடுங்கிறார். இப்படிப்பட்ட சந்திரனுக்கு கேந்திரங்களில் உச்சம் பெற்ற 2, 9, 11ஆம் அதிபதிகளில் யாராவது ஒருவர் அமர்ந்தார்கள் என்றால் அவங்களுக்கு அரசாளும் யோகம் ஏற்படும். புரியுதுங்களா? உங்களுக்கு ராசின்னு ஒன்று இருக்கும். இந்த ராசிக்கு கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த வீடுகள். ராசிக்கு 1, 4, 7, 10 இந்த வீடுகளில் உங்கள் லக்னத்தின் 2ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது 11ஆம் அதிபதியோ இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்தாங்கன்னா உங்களுக்கு அரசாளும் யோகம் ஏற்படும். சரி, இன்றைக்கி அரசாளும் யோகம்னா உடனே நம்ம மன்னன் ஆகிடுவோமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி மன்னர் ஆட்சி முறைகள்லாம் வெகு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. அப்போ மக்களாட்சி தான் இருக்குது. ஓட்டு போட்டு தான் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அதிகாரம் மிக்க பதவியில் அமர்பவர்கள், அதிகாரம் மிக்கவர்களோடு தொடர்பு கொள்பவர்கள், அதிகாரம் செலுத்தும் யோக்கியதை உடையவர்கள், அரசாங்கத்தின் உயரிய பதவிகளில் அமரக்கூடியவர்களுக்கு இந்த யோகத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்பை தரும் அப்படிங்கிறத இந்த அரசாளும் யோகங்கிற அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் கும்பலக்னம்னு வச்சுக்குவோம். ரிஷப ராசி, கும்பலக்னம் ரிஷப ராசி. இப்போ உங்களுடைய கும்ப லக்னத்துக்கு 2, 9, 11 கூடையவர்களாக வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாக வர்றவர் சுக்கிரன், 2, 11ஆம் அதிபதியாக வர்றவர் குரு. அப்போ இந்த குருவோ சுக்கிரனோ சந்திரனுடைய கேந்திரத்தில், அதாவது ரிஷபராசியின் கேந்திரங்களான 1, 4, 7, 10 1, 4, 7, 10. இப்போ இதில் ரிஷபத்தின் கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரும், சிம்மம் வரும், விருச்சிகம் வரும், கும்பம் வரும். இந்த 4 வீடுகளில் இந்த 2, 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன இந்த ரிஷப ராசி கும்பலக்ன ஜாதகருக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய வீடுகள் எதுவும் ரிஷபத்திற்கு கேந்திரத்தில் வராது. பட் சுக்கிர பகவான் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதியாகவும் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் சந்திர கேந்திரத்தில், அதாவது ரிஷபத்திலே இருந்தால் ஆட்சிங்கிற வலுவை பெறுவார். ஸோ இது ஒரு அரசாளும் அமைப்பு. புரிஞ்சிருச்சுங்களா? உங்கள் லக்னத்திற்கு 2, 9, 11ஆம் அதிபதி ராசிக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் அடையணும். உச்சம் பெற்றால் முழு பவர், ஆட்சி பெற்றால் 75% பவர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த அமைப்பு கிடைக்க பெற்றால் உங்களுக்கு அதிகாரம் மிக்கவர்களின் தொடர்பு, அரசாளும் யோகிதை, அதிகாரத்தில் பங்கெடுத்து கொள்ளும் வாய்ப்புகள், வணங்கத்தக்க உயரத்தை எட்டி பிடிக்கும் அமைப்புகள் போன்றவை நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம் தனுசு ராசி, விருச்சிக லக்னம் தனுசு ராசி. இப்போ உங்கள் லக்னத்திற்கு 2, 11, 9ஆம் இடத்தின் அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதியாய் குருவும், 11ஆம் அதிபதியாய் புதனும், 9ஆம் அதிபதியாய் சந்திரனும் வந்துடுவாங்க. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால தனுசு ராசியின் கேந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தனுசு, மீனம் மற்றும் மிதுனம், கன்னி இந்த 4 வீடு வந்துடும்.
இப்போ 2ஆம் அதிபதி குருவும் 2 வீடுகளில் பவர்ஃபுல்லாக உட்கார போகிறாரு சந்திரகேந்திரத்தில். எப்படி தனுசுலேயே அவர் உட்கார்ந்தாருனாலும் இது ஒரு அரசாளும் யோகம், மீனத்தில் உட்கார்ந்தாலும் சந்திரகேந்திரத்தில் இருப்பார், இது ஒரு அரசாளும் யோகம். புதன் மிதுனத்திலிருந்து ஆட்சி பெற்றாலும் சந்திரகேந்திரத்தில் இருப்பார், இது ஒரு அரசாளும் யோகம், ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி. அதற்கு அடுத்தபடியாக கன்னியில் புதன் உச்சம் பெற்றாலும் இது ஒரு அரசாளும் யோகம். விருச்சிக லக்னமாகி தனுசு ராசியாகி ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றாலும் 11ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் வலுப்பெறது ஒரு அரசாளும் யோகம். இதுபோக 9ஆம் அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கனால அவர் சந்திரகேந்திரத்தில் சந்திரனே வலுப்பெறதுங்கிறது தனி அமைப்பாக வராது. ஆனால் அதே நேரத்தில் நல்ல வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி யோகத்துடன் கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் தான். இதற்கான விதிகளையே சொல்கிறேன். விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம். லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்ச வீட்டில் இருக்கார். 2ஆம் இடம் தனுசு ராசி, சந்திரன் இங்கே இருக்கார். இந்த ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல குரு ஆட்சி, ராசி அதிபதிங்கிற முறையில் குரு பகவான் ஆட்சி, இவர் சந்திரகேந்திரத்தில் இருக்கார் 2 கூடையவருங்கிற முறையில். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், முழு பௌர்ணமி யோக ஜாதகம். நான் சொன்ன எல்லா விதியுமே இதில் பொருந்தி வருது பாருங்கள். மிக உயரிய அதிகாரமிக்க பதவிகளுக்கு செல்லும் அமைப்பு இதுதான். புரிஞ்சிச்சிங்களா? 11ஆம் அதிபதியும் சந்திரகேந்திரத்தில் இருக்கார், 2ஆம் அதிபதியும் சந்திரகேந்திரத்தில் இருக்கார், 9ஆம் அதிபதி சந்திரனும் பூரண பௌர்ணமி சந்திரனா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வீடு கொடுத்த குருவும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி செவ்வாயும் உச்ச வலிமையோடு இருக்கார். புரியுதுங்களா? இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படுவது ரொம்ப ஈஸியான ஒரு விதி. ஆனால் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விதியும் கூட. எல்லாரும் அரசாள முடியாது இல்லைங்களா? அரசாளும் தகுதி அப்படிங்கிறது அரசனுக்கே கிடைக்கக்கூடியது. இப்போ அரசனாக ஆகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதிகாரமான உயரத்தில் இருக்கிறாங்க, அவர் ஆணையிட்டால் அதை 10 பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கங்கிற உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைத்து அழகு பார்ப்பது தான் இந்த அமைப்பு. ஜென்மலக்ன அடிப்படையில் பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் சந்திரலக்ன அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இந்த யோகமும் வெகு சிறப்பானது. பொதுவாக ஒரு உயரிய பதவிக்கு ஒருத்தர் வர்றதுக்கும் நல்ல ஆணித்தரமான அதிகாரம் விடக்கூடிய அமைப்புக்கு சேர்றதுக்குமே 40 வயசுக்கு மேலே ஆகும். நம்மளுடைய உயர்ந்த பதவிகள் சிலவற்றிற்கு நீங்கள் தகுதி உடையவராக மாறுறதுக்கே 50 வயசுக்கு மேலே இருக்கணுங்கிற சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் உங்கள் லக்கணத்திற்கு 2, 9, 11ஆம் அதிபதிகள் இவங்க தான் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய மகாதன யோகத்துக்கு சொந்தக்காரங்க. இதில் யாராவது ஒருவர் சந்திர கேந்திரத்தில் வலுவடையணும். சந்திர கேந்திரத்தில் வலுவடையும் போது அசைக்க முடியாத மாபெரும் அதிகாரமிக்க சக்தி மிக்க மனிதர்களில் நீங்களும் வந்துடுவீங்க. இந்த அமைப்பு கூடி வர்றதுங்கிறது ஒரு விசேஷமான யோகிதை தான். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம், துலாம் ராசி. கடகலக்ன ஜாதகம் துலாம் ராசி. இப்போ துலாம் ராசி அப்படிங்கிற அடிப்படையிலையும் கடகலக்ன அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலமாகி உட்கார்ந்துட்டு இருக்கார். 2மே சர வீடுகள், வலிமையான வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். இப்போ கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும். இதற்கு அடுத்த நிலையில் 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. இப்போ சந்திரகேந்திரத்தில் குரு வலுக்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கடகத்தில் குரு உச்சமானால் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். 9ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சம், சந்திரனுக்கு 10ஆம் வீட்டில். அதே மாதிரி 2 கூடைய சூரியனும் 7ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. இது பௌர்ணமி யோகமாகவும் போயிடும். தனாதிபதி உச்சம் பெற்று சந்திரகேந்திரத்தில் லக்னகேந்திரத்தில் இருக்கார். பாக்கியாதிபதி உச்சம் பெற்று லக்னகேந்திரம் மற்றும் சந்திரகேந்திரத்தில் இருக்கார். இது எவ்வளோ அருமையான அமைப்பு பாருங்கள். 2 சர வீடுகள் மற்றும் வலிமையான கோள்கள். இதுதான் அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல சொன்ன விருச்சிக லக்னத்தினுடைய அமைப்பு அதே மாதிரி தான். இப்போ சொன்ன இந்த கடக லக்னத்தினுடைய அமைப்பு அதே மாதிரி தான். ஸோ சந்திரகேந்திரத்தில் உங்கள் லக்கணத்தின் 2, 9, 11ஆம் அதிபதிகளில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் கேந்திரம் ஏறி நின்றுவிட்டால் உங்களுக்கும் அரசு மரியாதை, அரசாளும் யோகிதை, அதிகார பதவிகளை அடைந்திடும் வாய்ப்புகள், தலை வணங்கும் கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதிகள் போன்றவை உருவாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.